பெருமதிப்பிற்குரிய எனது அருமை நண்பர் சிலம்பாசான் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் பவர் பாண்டியன் ஆசான் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். 2 தினங்களுக்கு முன் என்னிடம் ஒரு கருத்தை பகிர்ந்திருந்தீர்கள். உலக களரி அடிமுறை என்ற கூட்டமைப்பு சிலம்பாசான்களுக்கு 100 பேருக்கு விருது தருவதாகவும், அது பற்றி என்னுடைய பெயர் கூட அந்த விருது பட்டியலில் இடம் பெறக்கூடிய ஒரு சூழல் உள்ளது என்றும் நீங்கள் எனக்கு தகவலை பகிர்ந்தீர்கள். இது எல்லாம் மிக மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன விஷயம் மிக சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் சில தினங்களுக்கு முன் களரி அடிமுறை பாகம் 1 என்ற நூல் என் கண்களில் பட்டது. அது முத்தாலங்குறிச்சி காமராஜ் என்ற தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற ஒரு எழுத்தாளர், அவர் புகழ்பெற்ற எழுத்தாளர். அவர் மேல் தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகுந்த மரியாதையும் உண்டு. அதற்கான காரணங்கள், ஆதிச்சநல்லூரின் காலத்தை கோர்ட்டில் வழக்கு தொடுத்து பெற்று கொடுத்தவர். அதன் பிறகு ஊர்க்காடு ஜமீன் சிலம்பக்கலையை எப்படி வளர்த்தார்கள் என்ற அந்த தகவலையும் அவர் ஆவணப்படுத்தியவர். அவருக்கு கூட ஒரு முறை ஃபோன் செய்து என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்க ஃபோன் செய்தேன். ஆனால் அந்த ஃபோன் அவர் எடுக்க இயலவில்லை. அதன் பிறகு அந்த தொடர்பு அறுந்துவிட்டது. இருக்கட்டும். ஆனால் இந்த களரி அடிமுறை என்ற நூல் ஒரு ஆராய்ச்சி நூல் போல அதற்குரிய இலக்கணங்களோ எதுவோ இல்லை. ஏனெனில் எந்தவித சித்தர் பாடல்களோ, செப்பு பட்டயங்களோ, கல்வெட்டு குறிப்புகளோ, துணை நூல் பட்டியலோ எதுவுமே குறிப்பிடப்படாமல் ஆசான்கள் என்னென்ன கருத்து கூறினார்களோ அதை அப்படியே அவர் ஒரு பயணக்கட்டுரை நூல் போல் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் ஏராளமான ஆசான்களை, அவர்களுடைய படத்தை இந்த நூலில் அவர் பிரபலப்படுத்தி இருக்கிறார். வாழ்த்துக்கள், நன்றி. ஆனால் இந்த நூலில் என் கண்ணில் பட்ட விஷயங்கள், சில இடங்களில் சிலம்பத்தின் தரத்தை தாழ்த்துவது போல், சிலம்பம் என்பது களரியின் ஒரு பகுதிதானே, அப்புறம் சிலம்பத்தின் தாயே களரிதானே, அப்படி என்ற வரிகள் பல இடங்களில் என் கண்களில் பட்டது. இது ஒரு வருந்தத்தக்க செய்தியாகும். ஏதாவது ஆதாரங்களின் அடிப்படையில் சிலம்பத்தினுடைய மூத்த கலை களரிதான் என்று அதை கொடுத்து அவர்கள் குறிப்பிட்டிருந்தால் யாராக இருந்தாலும் உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இந்த நூலை எழுதியவரும் தமிழர், நூலை வெளியிட்ட அமைப்பினரும் தமிழர்கள் என்ற முறையில், நாம் எல்லோரும் ஒரு உடன் பிறந்த சகோதரன் என்ற முறையில் இந்த கருத்துக்களை நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். முதலில் களரி என்ற அதனுடைய வரலாற்றை பற்றி நான் எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களிடம் பகிர்கிறேன். சித்தர்கள் பாடல்களிலோ, நாட்டுப்புற இலக்கியங்களிலோ, மூவேந்தர்கள் உடைய பட்டயங்களிலோ எந்த இடத்திலேயும் களரி என்ற சொல் காணப்படவில்லை. ஆனால் சங்க இலக்கியத்தில் சிலம்பம், களரி என்ற சொல் பல இடங்களில் கையாளப்பட்டுள்ளது. ஆனால் களரி என்ற சொல் விளையாத நிலத்திற்கும், சிலம்பம் என்ற சொல் ஒளியை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் தான் ஆளப்பட்டதே தவிர இந்த இரண்டும் போர்க்கலை என்று சங்க இலக்கியத்தில் குறிப்பிடவில்லை. ஆனால் இதற்கு மாறாக சித்தர் இலக்கியங்களில் பல இடங்களில் சிலம்பம் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டுப்புற பாடல்களிலும் அப்படித்தான். அதன் பிறகு குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிதம்பர நாடார் சிலம்ப களியாட்டம் என்ற நூல் இருக்கிறது. வீமன் வழி குறுந்தடி சிரமம் என்ற நூல் இருக்கிறது. அகத்தியர் கம்புசூத்திரம் என்ற நூல் அங்கிருந்து தான் கிடைத்தது. இப்படி பல நூல்கள் அந்த மாவட்டத்தில் இருந்தும் கூட களரி தான் முதன்மையான கலை என்பது போல் இதில் பிரகடனப்படுத்தியுள்ளது. இந்த நூலை எழுதியவர்களும் இந்த அமைப்பினரும் களரி அடிமுறை கூட்டமைப்பை சேர்ந்தவர் என்பதால் அவர்கள் கருத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. ஆயினும் அந்த கருத்தை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இப்பொழுது ஒரு பட்டயத்தின் பகுதியை வாசிக்கிறேன். இந்த பட்டயம் வஞ்சி மார்த்தாண்டவர்மன் தம்புரான் வண்ண குலசேகர பெருமாள் என்ற மன்னன் 300 ஆண்டுகளுக்கு முன் வெளியிட்ட ஒரு பட்டயம். அதில் வந்த ஒரு 5 வரிகள்: 3 பச்சை தேரும் கட்டி சாம்பல் கொண்டு போகவும், பாவடை தானும் கட்டி மேல் கட்டி பிடிக்கவும், வட்டக்குடை பச்சை குடை பவளக்குடை பிடிக்கவும்,
முத்துக்குடை முகில்குடையுடன் முன்பின் தீவட்டி பிடிக்கவும் வாழ்சிலம்பம் பிடிமுறையும் வகையுடன் நடத்தவும் களியலும் காந்தகாரி நாடகமும் கனகவெடியும் பிடித்து வர வேதியர் வேதம் போதவும் அப்படிங்கிற வரி வருது. இதில் ஒரு இடத்துலையாவது களரிங்கிற வார்த்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட இல்லை. அது இல்லாமல் போனதை பற்றி நமக்கு அது பிரச்சனை இல்லை. அது அவங்க விருப்பம், அவங்க ஒரு முன்னிலைப்படுத்தணும்னு ஆசைப்படுதாங்க. அப்போ களரிங்கிற சொல் எப்போ வருதுன்னா 250 ஆண்டுகளுக்கு முன்னால் பரக்கோட்டூர் களரியிலே படித்தவனப்பா ஆனந்தன் நாட்டுக்கோர் நல்லவனப்பா 108 களரிகளும் அவன் பின்னால் நிற்குதப்பா. இதான் முதல் பாடல். ஒருவேளை கன்னியாகுமரி மாவட்ட தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட அவர் கேரளாவில் களரி ஸ்ரீதரன் நாயர் புஸ்தகம் எழுதுறதுக்கு முன்னாலே இந்த வார்த்தையை எடுத்து புஸ்தகம் எழுதினாங்கன்னா அன்னைக்கே சிலம்பம் மூத்த கலையோ களரி மூத்த கலையோ களரியும் தமிழருக்கே சொந்தமாக இருக்கும். அந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம். தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, சிலம்பத்தை கொண்டு போய் அதுக்குள்ளே அடக்குதாங்களே, அது முறையா அப்படின்னு கேட்டால், சிலம்பக்கலையினுடைய வரலாறு அகத்திய முனிவர் பொதிகை மலைக்கு போகிறாரு. இருவென்று அமிர்தாரசம் பருகும் பொழுது இன்பமுடன் சிலம்பிருக்கும் வகையை சொல்லி. சிலம்பம் வகை வகையாக இருக்காங்க, களரி வகைன்னு சொல்லலை அவர். ரைட். அடுத்தால எந்த இடம் மூலாதாரம் அப்படின்னா மகத்தான பொதியைதனில் மாறாத தேவர் ரகசியங்களப்பா செறிவான கானகக்குள்ளே அள்ளவே சிலம்ப வித்தை சாஸ்திரங்கள் குத்து குத்தா அல்லலாமா. ரைட். இது 2வது பாடல். 3வது ஒரு அதே அகத்திய முனிவர் பாடுதார். நீள்வான என்ற சிலம்பம் வித்தைதனை செயலான ஆயுதங்கள் 32. நீள்வான சிலம்பம் என்ற வித்தைதனில் செயலான ஆயுதங்கள் 32. இந்த 32 ஆயுதங்களும் களரியில் இருக்கா? மான்கொம்பு இருக்கா? வல்லையம் இருக்கா? சமுதாடு இருக்கா? அதன் பிறகு லேசங்கிற ஆயுதம் இருக்கா? மருதுபாண்டியர் வளைதடியை விளையாடுதாங்களே, இந்த வளைதடி களரிக்குள்ளே இருக்கா? 32 ஆயுதங்களும் இருக்கா அப்படின்னு கேட்டால், அப்போ எப்படி நீங்கள் சிலம்பத்தை கொண்டு போய் களரிக்குள்ளே அடக்குறீங்க? விரிவான சிலம்பக்கலையை கொண்டு போய். ஆனால் இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் குத்து வரிசையை வெறுங்கை அடிமுறையை சேர்த்து விளையாடக்கூடிய ஆசானும் தன்னை சிலம்பாசான் அப்படின்னு தான் சொல்கிறான். பனகுடியிலேருந்து நீங்கள் பாண்டிச்சேரி வரைக்கும் மெட்ராஸ் வரைக்கும் உன்னுடைய தற்காப்பு கலை என்னன்னு கேட்டால் தமிழன் தெளிவாக பதிவு சொல்லுவான், சிலம்பம் தான் என்னுடைய தாய் தற்காப்பு கலைன்னு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மாவட்டம், அது ஒரு 54 ஆண்டு தான் நம்ம தமிழ்நாட்டோட சேர்ந்தது. ஆனால் நாம் எல்லாரும் தமிழ் பேசக்கூடிய மக்கள். அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ளே இருந்ததுனால நமக்குள்ள கலாச்சாரம் பண்பாடு இதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கும். அந்த மக்களுக்கு தங்களுடைய கலையை களரின்னு அழைக்கவும், தெக்கன் களரின்னு அழைக்கவும், சுவடு என்று அழைக்கவும், தெக்கன் சுவடு என்று அழைக்கவும், அடிமுறை என்று அழைக்கவும் எல்லாவித உரிமைகளும் உண்டு. எவரும் மறுக்க முடியாது. அவர்களுடைய அந்த விருப்பத்தை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த சிலம்பம் என்ற அந்த கலை களரிக்குள் அடக்கமானது என்ற அந்த சொல்லக்கூடிய அந்த சொல் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. இதன் காரணமாகவே இந்த விருது பட்டியலில் என்னை எவராது சேர்ப்பவராக இருந்தால் என்னை விட்டுவிடுங்கள். அதில் எனக்கு ஒப்புதல் இல்லை. அவர்களுக்கு களரியை ப்ரொமோஷனுக்கு கொண்டு போகணும், தமிழ்நாடு அரசுக்கிட்ட அனுமதி வாங்கணும், விளையாட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள். ஒலிம்பிக் வரைக்கும் களரி விளையாட்டு போகட்டும். ஆனால் சிலம்பமும் களரியும் வேறு வேறு. சித்தர்கள் பாடிய சிலம்பத்தில் களரி என்ற சொல் கிடையாது. மேலும் அதை மலையாளிகள் என்றோ தங்களுக்கு உரிய ஒரு விளையாட்டாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். கொடுத்த கச்சத்தீவை நாம் எப்படி இலங்கையிடமிருந்து பெற முடியாதோ அதே மாதிரி நம்மை விட்டு போன அந்த களரியை நாமும் பெற முடியாது. பெறுவதற்காக இந்த அமைப்பினர் போராடினால் அதற்கு என்னால் ஆன்ற எல்லா உதவிகளையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் சிலம்பத்தை தரம் தாழ்த்தி தமிழ்நாட்டு மக்களின் சிலம்பாசன்களின் மனதை புண்படுத்த வேண்டாம் என்று இந்த அமைப்பினரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அமைப்பு வளர வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.